புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். சதி வலையில் அண்ணாமலை, நீயா நானா போர்க்கொடி தூக்கும் பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள். கோவை வடக்கு தொகுதி யாருக்கு? வானதி சீனிவாசனுக்கா இல்லை அண்ணாமலைக்கா? இதுதான் இப்போ ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயம். பாஜகவில் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல், தொகுதி பங்கீட்டில் ஏன் சிக்கல் ஏற்பட்டது? அண்ணாமலையை ஓரங்கட்டுகிறார்களா? எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் தந்திரம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் காட்டுகிறாரா? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அப்ப இருந்த சூழல்ல கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணார். தற்கூரி அப்படின்னு கூட பேசியிருந்தார். அந்த சூழல் எல்லாம் பார்க்கின்ற போது அந்த காலகட்டம் என்பது வேறு. இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக பாஜக இணைந்த பிறகு சமரசமா போயிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க சமரசமா இருக்கிறாங்களா, இல்ல சண்டையோட இருக்கிறாங்களா, இல்ல கசப்போடு இருக்கிறாங்களா, இல்ல நெருக்கடியா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி நம்ம கடந்த காலங்களில் அண்ணாமலை நம்ம இப்படியெல்லாம் தற்கூறினெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அதிமுகவுடைய எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அண்ணாமலையை இந்த தேர்தலில் ஓரங்கட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற விமர்சனம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. குறிப்பா அண்ணாமலையினுடைய வருகை என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய வருகையின் காரணமாகத்தான் பாஜகனுடைய வாக்கு வங்கி மிக மிக குறைவாக இருந்த காலகட்டம். அதன் பிறகு 2%, 3% இருந்த வாக்கு வங்கியை ஒரு 7, 10, 15 அப்படிங்கிற அளவுல சதவீதத்தை உயர்த்தி கொண்டே போனதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அரசியல் களமாடிய அண்ணாமலையை ஓரங்கட்டுவது நியாயமா அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள், குறிப்பா பாஜகவுடைய இளைஞர்கள் பட்டாலும் அண்ணாமலைக்கு ஒரு ஒருமித்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை இல்லைன்னா எங்களுடைய வாக்கு இல்லை அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு ஒரு மனக்குமுறல் பாஜக தொண்டர் மத்தியில ஏற்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க. அவர் கூட நயனா நாகேந்திரனும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சைலண்ட் மோட்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஒரு சதியை தீட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டே இருக்கு. ஊட்டி தொகுதி எங்க இருக்கு, கன்னியாகுமரி தொகுதி எங்க இருக்கு, தர்மபுரி தொகுதி எங்க இருக்கு, கோவை மண்டல தொகுதிகள் எங்க இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை தேர்தலில் தேர்தலில் போட்டியிடலைன்னா எங்க தொகுதியில பாஜக அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறது இது புது மாதிரியான ஒரு செய்தியாக இருக்கு. அதாவது கவுண்டம்பாளையம், பல்லடம் உள்ளிட்ட தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல இருக்கு. ஆனா அங்க அண்ணாமலை களத்துல இறக்கல அப்படின்னா எங்க தொகுதியில வாக்கு செலுத்த மாட்டேங்கிறது இது ஒரு புது மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இந்த சதியை ஏற்படுத்தினாரா? நயினா நாகேந்திரன் அதற்கு சமரசமா எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்டு நயினா நாகேந்திரன் நடக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டார் அண்ணாமலை. அதனாலதான் இந்த பின்விளைவு அண்ணாமலை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா அந்த விமர்சனம் பாஜகவுடைய வளர்ச்சி ஒருபோதும் தடைபடுத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக தொண்டர்கள் மத்தியில இருக்கு. அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ இது நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட அண்ணாமலையுடைய வளர்ச்சி பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில பொறுக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணாமலை பாஜக தமிழ்நாட்டில் பாஜக, அண்ணாமலைனா பாஜக, பாஜகனா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நிலை இங்க உருவாகி கொண்டே இருக்கிறது. பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நெருடலான ஒரு சூழல தான் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கோவை வடக்கு வானதி சீனிவாசனுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த செய்தி அவங்க டெல்லி தலைமைக்கு போனதுனால அந்த கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. அப்போ வானதி சீனிவாசனை ஓரங்கட்டுறாங்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மறுத்தால், அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் போனாலோ, சீட்டு அண்ணாமலைக்கு வழங்கப்படாமல் போனாலோ
பாஜகவுடைய தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இது எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு அதிர்வலையான ஒரு சூழலா இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். இந்த தேர்தல் அண்ணாமலை கண்டிப்பா களத்துல இறங்கணும், தேர்தலில் நிற்கணும், வெற்றி பெறணும். பாஜகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களா நினைச்சாலும் கூட எடப்பாடி பழனிசாமி ஏன் நினைக்காமல் போனார், நயினா நாகேந்திரன் ஏன் நினைக்காமல் போனார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.